விஜயகாந்த் கிட்ட நிறைய மன்றத்துக்காரன் இருந்தான், ப்ரொடியூசரா அவனோட வளர்த்து விட்டாரு. பெரிய லெவல்ல துணை நடிகர்கள் எத்தனை பேர், அவரால் வாழ்ந்தவனுக்கு ஒரு திரையுலகத்துல எம்ஜிஆரை விட அதிக பேர் ஒருத்தனால வாழ்ந்தான்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த மனச்சாட்சி உள்ள திரையுலகத்தை தெரிஞ்ச எவனும் சொல்லுவான். எத்தனை துணை நடிகர்கள், எத்தனை ஸ்டண்ட் மாஸ்டர்கள், எத்தனை டைரக்டர்கள், எத்தனை கதாசிரியர்கள், அந்த அளவுக்கு அவன் ஒரு லீடரா லியாகத் அலிகான்ல இருந்து எத்தனை பேர். ஸோ அந்த தரப்பு வந்து ஒரு அமைப்பு ரீதியான பணிகள், ஆர்கனைசிங் பணிகளை எல்லாம் செய்தான். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தமிழ்நாடு ஃபுல்லா உண்ணாவிரதம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பெரிய லெவல்ல ஒரு ஆதரவு வளையத்தை விஜயகாந்த் திரட்டி வச்சிருந்தாரு. இப்படி ஆள் பலத்தோட ஒரு அமைப்பு பலத்தை விஜயகாந்த் வந்து தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, உணர்வில் தமிழனாயிரு, ஒற்றுமையில் இந்தியனாக இரு, மொத்தத்தில் மனிதனாக இருன்னு ஒரு கருத்தியலை சொல்லி மத சார்பின்மை இப்படி பல இதுகளை அவரு, இப்ராஹிம் ராவுத்தர், சுந்தரராஜன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவுக்கு